பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அரசியல் அமைப்பின் மிக முக்கியமானது முன்னுரை. முன்னுரை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். அரசியல் அமைப்பில் முன்னுரையை முதலாக கொண்ட நாடு அமெரிக்கா. முன்னுரையை அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை என்று நானி பல்கிவாலா என்பவர் கூறினார். அரசியல் நிர்ணய சபையில ஜவஹர்லால் நேரு 13/12/1946 குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வரார். ஜனவரி 22, 1947 குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முன்னுரை உருவாக்கப்பட்டது. முன்னுரை இந்திய மக்களாகிய நாம் என்ற வாசகத்துடன் தொடங்குது. இந்தியா ஒரு இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என முன்னுரை குறிப்பிடுகின்றது. இந்திய அரசியல் சாசனம் குடிமக்களாகிய தங்களால் நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நவம்பர் 26, 1949 அரசியல் சாசனம் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நவம்பர் 26 அரசியல் தினம், அரசியல் அமைப்பு தினமாக சொல்றாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற 3 வாசகங்கள் சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. அந்த வழக்கில் 13 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் முன்னுரையை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னுரை என்பது அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதியாகவும் அதை திருத்துவதற்கு நாடாளுமன்றம் அதிகாரம் பெற்றுள்ளது என்றும் சொல்றாங்க. உள்கட்டமைப்பு மாறாம திருத்தலாம் அப்படின்னு கேசவானந்த பாரதி வழக்கின் மூலமாக சொல்றாங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.